லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். சென்னையில் நடந்த அதிமுக பொதுக்குழுவில் கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரமும் பழனிசாமிக்கு வழங்கப்படுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பொதுக்குழுவில் பேசிய பழனிசாமி தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன் வலுவான கூட்டணி அமைப்போம் என அறிவித்தார். இந்நிலையில் பழனிசாமியை சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நாகேந்திரன் சந்தித்து பேசினார். அப்போது பாரதிய ஜனதா மாநில துணைத் தலைவர்கள் சக்கரவர்த்தி, ஜெயபிரகாஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என நாகேந்திரன் தெரிவித்தார். வரும் 14ஆம் தேதி டில்லி செல்லும் அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நட்டா, அமைப்பு பொதுச் செயலர் சந்தோஷ் உள்ளிட்டோரை சந்திக்கிறார். அதற்கு முன் பழனிசாமியை சந்தித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அமித்ஷா சொல்லியே இந்த சந்திப்பு நடந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த இந்த சந்திப்பின் போது கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளை சேர்ப்பது என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. டெல்லியில் அமித்ஷாவிடம் பன்னீர்செல்வம் வைத்த கோரிக்கைகள் குறித்தும் பேசியுள்ளனர். சந்திப்பின் போது மாவட்டத்துக்கு 2 என்ற வகையில் பாரதிய ஜனதா போட்டியிட விரும்பும் 76 சட்டசபை தொகுதிகளுக்கான பட்டியலையும் நாகேந்திரன் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் பின்னணி குறித்து பாரதிய ஜனதா நிர்வாகிகள் தரப்பில் கூறியதாவது: தாவேக கணிசமான ஓட்டுகளை பிரிக்கும் என்பதால் வரும் சட்டசபை தேர்தல் சவாலானதாக மாறியுள்ளது. பன்னீர்செல்வமும் தினகரனும் தனித்தோ வேறு கூட்டணியில் இணைந்தோ போட்டியிட்டால் முக்குலத்தூர் சமுதாய ஓட்டுகள் பிரிந்து திமுக கூட்டணிக்கு சாதகமாகிவிடும். தென் மாவட்டங்களில் வெற்றி பெற வேண்டுமானால் பன்னீர்செல்வமும் தினகரனும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அவசியம். கள நிலவரம் குறித்து எடுக்கப்பட்ட பல்வேறு சர்வே முடிவுகளும் அதையே தெரிவிக்கின்றன. மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் அதையே வலியுறுத்துகிறார். அவரது விருப்பத்தை தான் பழனிசாமியிடம் நயினார் நாகேந்திரன் எடுத்து கூறியுள்ளார். இதற்கு பதிலளித்த பழனிசாமி, அதிமுகவுக்கு துரோகம் செய்துவிட்டு தினகரன் தனி கட்சி நடத்தி வருகிறார். என்னை முதல்வர் வேட்பாளராக ஏற்க மாட்டேன், அதிமுகவை தோற்கடிப்பதே தன் லட்சியம் என பேசி வருகிறார். எனவே அவரை அதிமுகவில் அல்லது கூட்டணியில் சேர்க்கும் பேச்சுக்கே இடமில்லை என திட்டவட்டமாக கூறியுள்ளார். திமுக எதிர்ப்புதான் அதிமுகவின் அரசியல். ஆனால் வரும் சட்டசபை தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும் என்கிறார் பன்னீர்செல்வம். முதல்வர் ஸ்டாலினை சந்திக்கிறார். இப்படி திமுகவுடன் இணக்கமாக இருப்பவரை அதிமுகவினர் ஏற்க மாட்டார்கள். அவரை சேர்த்தால் என்னையும் ஏற்க மாட்டார்கள். எதையும் எதிர்பார்க்காமல் பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்கிறேன் என பகிரங்கமாக அறிவித்தால் பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்ப்பது குறித்து பரிசீலிக்கலாம். தேசிய அளவில் பாரதிய ஜனதா பெரிய கட்சியாக இருக்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக தான் எந்த கட்சியை கூட்டணியில் சேர்ப்பது என முடிவு செய்யும் என பழனிசாமி கூறியிருக்கிறார். தினகரனை சேர்க்க முடியாது என கூறிவிட்ட பழனிசாமி பன்னீர்செல்வத்தை சேர்க்க நிபந்தனை விதித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை விரிவுபடுத்துவதில் சிக்கல் நீடிக்கிறது. டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த பின் நாகேந்திரன் மீண்டும் பழனிசாமியை சந்தித்து இது தொடர்பாக பேசுவார் என்கிறது தமிழக பாரதிய ஜனதா வட்டாரம்.